அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 6/3 அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி, மாசி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி சப்தமி திதி மத்தியானம், அதாவது காலை 10:51 வரை. அதற்கு மேல் அஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் துளாராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகுகாலம் மத்தியானம் 1:00 to 3 வரை. யமகண்டம் காலையில் 6 to 7:30 வரை. நல்ல நேரம் 10:30 to 11:30 வரை. 12:30 to 1:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் எல்லோ, ரோஸு, ஆரஞ்சு, பிஸ்கட் கலரு, ஒரு மாதிரி சாக்லேட் கலரு, க்ரீம் கலர், அந்த மாதிரி இது உபயோகப்படுத்தி கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது பிங்க் ஆர் மெரூன். நீங்கள் சாப்பிட வேண்டியது கர்ட் ரைஸ், தயிர் சாதம், நல்லது. இப்போது ஜோதிட பாடத்தில் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணபாவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். ஆயிலிய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க பிறருக்கு தொண்டு செய்பவராக இருப்பார். ஓகே, அவர் எப்படின்னா அழகு உள்ளவராக இருப்பார். மனச்சஞ்சலம், வேவிங் மைண்ட், ஒரு ஸ்டெடியான மைண்டு கிடையாது, மனச்சஞ்சலம் மிகுந்தவராக இருப்பார். ஆச்சாரசீலம் உடையவராகவும், அதாவது ஆச்சாரங்களை அனுசரிப்பவராக இருப்பார். அதே சமயத்தில் துர்புர்த்தி கொண்டவராக இருப்பார். அதை விட அந்த ஆச்சாரத்தை அனுசரிக்காமலே இருந்திருக்கலாம், அதுவே இருப்பார். கெட்ட எண்ணம் கொண்டவராகவும் இருப்பார். இவங்களுக்கு குடும்பத்தில் சச்சரவை வளர்ப்பவராகத்தான் இருப்பார். குடும்பத்தில் ஏதாவது அப்பா அம்மாவுக்கு இடையிலையோ இப்போ யாருக்கோ சண்டை வந்தால் சண்டையை தீர்க்கணும், இல்லை இவர் சண்டையை பெரிதுபடுத்துபவராக இருப்பார். அதே மாதிரி பரிபூரண கல்வி வாய்ப்பு இல்லாதவர், இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடியவராக இருப்பார். சகோதர சகோதரிகள் பால் பற்றும் பாசவரும் உடையவராக இருப்பார். அது ஒன்று தான் அவருக்கு ப்ளஸ். கூட பிறந்தவங்களோட ரொம்ப பாசமுடையவராக இருப்பார். நண்பர்களே, இப்போ நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அதற்கு முன் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வீட்லேயும் சரி வெளியிலும் சரி புகழ், கௌரவம், மனமகிழ்ச்சி அதிகரிக்கிறது. அதே சமயம் வீண் கௌரவத்திற்காக அதிக செலவு செய்கிறீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். இன்றைக்கு நாள் சரியில்லை சூதாட்டத்திற்கு. மாணவர்களுக்கு அதிகமான மார்க்கு கிடைக்கிறது. அடுத்து ரிஷபராசி. மனதைரியம் மிகவும் அதிகரிக்கிறது. உங்களுக்கு மனசில் அபாரமான நம்பிக்கை, தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மிகவும் அதிகரிக்கிறது. நண்பர்கள், சகோதரர்கள் உதவி எதிர்பாராத தருணத்தில் கிடைக்கிறது. சங்கீதம், பின்னணி பேசுவது, பாடுவது போன்ற துறையில் உங்களுக்கு அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு சேருகிறது. அதை கெட்டியாக பிடித்து கொண்டீர்கள்னால் பேரும் புகழும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அடுத்து மிதுன ராசி. உத்தியோகம் செய்பவர்கள் மேலதிகாரிகளின் சீற்றத்திற்கு ஆளாக வேண்டி உள்ளது. பண இழப்பு, பண தட்டுப்பாடு உண்டாகின்றது. இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சியே ஏற்படுகின்றது. நண்பர்கள், உறவினர்கள் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றன. அடுத்து கடகராசி. பணவரவு, நண்பர்களின் உதவி, பெரியோர்களின், மேலதிகாரிகளின் ஆதரவு ஆகியவை கிடைக்கின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. பயணங்களினால் நன்மையே கிடைக்கின்றது. பயணங்கள் நன்மையே தரும். சிம்மராசி. மகிழ்ச்சிகரமாக இன்றைய பொழுது கழிகின்றது. நண்பர்களையும் அவங்க எதிர்பாராத சமயத்தில் உதவி செய்கிறார்கள். கேட்காமலேயே உதவி உங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது.
ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் கூட நல்ல பலன்களே கிடைக்கின்றன. பொருள் வரவு அதிகரிக்கின்றது. மனைவி மக்கள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கின்றது. பெரியோர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை தருகின்றது. அடுத்து கன்னிராசி. பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ட்ரேடிங், ஸ்பெக்குலேஷன் ஆகியவற்றை தவிர்த்து விடவும். மூத்த சகோதரம் தொழிலில் நன்றாக செட்டாகிவிட்டார். உங்களோட அண்ணன் அல்லது அக்கா அவங்க தொழிலில் நன்றாக செட்டாகிவிட்டார்கள். கெட்ட பெயர், கௌரவ குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களுக்கு இன்றைக்கி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வாய்ப்பு இருப்பதால் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து துளாராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். குரு சந்தன் 2 பேருமே 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதே நல்லது. பண விஷயத்தில் எந்த விதமான முக்கிய முடிவும் எடுக்க வேண்டாம். உடல்நிலை, மனநிலையில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். தெய்வ பக்தி உங்களுக்கு உதவிக்கு வருகின்றது. அடுத்து விருச்சிக ராசி. பணவரவு நன்றாக இருக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நல்ல பலனை தருகின்றன. பிரயாணங்கள் மூலம் ஆதாயமும் அதன் மூலம் சில அனுகூலங்களும் உண்டாகின்றன. வழக்கு விவகாரங்கள் இருந்தால் அவைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிக்கின்றது. தனுசு. புது நண்பர்கள் வாய்க்கின்றனர். ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை பார்ப்பது, காமெடியை ரசிப்பது, விருப்பப்பட்ட உணவுகளை ஆர்டர் செய்து சாப்பிடுவது என மகிழ்ச்சியாகவே கழிக்கின்றீர்கள். சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதார துறையில் முன்னேற்றமே உண்டாகின்றது. அடுத்து மகர ராசி. இளைஞர்கள் காதல் வசப்படுகின்றீர்கள். காதலர்களுக்கு அந்த காதல் கல்யாணத்தில் முடிகிறது. மனம் மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல லாபம் வருகிறது. நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு அது பற்றிய நல்ல செய்தி கிடைக்கின்றது. அடுத்து கும்பராசி. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் ஏற்படுகின்றன. மாணவர்களுக்கு மனம் கல்வியில் பூர்ணமாக ஈடுபடுகிறது. பொருளாதார துறையில் கூட நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. வீடு, மனை, நிலம் வாங்க விற்க நல்ல பலன் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து மீனராசி. மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கின்றது. அதாவது பாசிட்டிவாக ரிசல்ட் வர வாய்ப்பு உள்ளது. பூர்வீக சொத்து இருப்பவர்களுக்கு அதன் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்றது. மக்கள் வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லும் நேரம் வருகிறது. மனதில் ஒரு ஸ்டெடியான நிலையான போக்கு உண்டாகின்றது. நண்பர்கள் உதவி புரிவராக இருக்கிறார்கள். இளைய சகோதரத்திற்கு புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.